ஹாய் கைஸ், குட் மார்னிங். இந்த வருஷமாக எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுக்கலான்னு காலைல 3:30 மணிக்கே அலாரம் வச்சு எழுந்து வெளியே வந்து பார்த்தா கோலத்தில் ஹாப்பி நியூ இயர் போட்டு விளக்கெலாம் ஏற்றி வச்சுருக்காங்க எனக்கு முன்னாடி. சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸை இறங்கி பார்த்தா எதில் எட்டி பார்த்தா வர்ண பகவான் பிச்சுட்டு கொட்டுறாருங்க. சரி நம்மக்கிட்ட தான் கொடை இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஸ்டெப்ஸை இறங்கி சடன்னு போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பார்த்தேன். சரி வெளியே எங்கன்னா தண்ணி தேங்குதான்னு சுற்றியும் புத்தியும் பார்த்தா 2 பக்கமும் நல்லா தண்ணி தேங்கிட்டு இருக்குங்க. நைட்டெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருப்பார் போல், வர்ண பகவான் பிச்சுட்டு கொட்டியிருப்பார் போல். சரி நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செல்ஃபியை போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபியை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு எர்ரா ஸ்கூட்டின்னு சொல்லிட்டு வெளியே கதவை திறந்து போயிட்டே இருந்தாங்க. விட்றா வண்டியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் சுற்றி பார்த்தா தெருவில் யாருமே காணாங்க. காலையில் நமக்கு முன்னாடி ஒரு பையன் மட்டும் பார்த்தா சைக்கிளில் நமக்கு முன்னாடி ஸ்பீடாக போகிறாருங்க. சுற்றியும் பார்த்துட்டு கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அதே யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. கோயில் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க. ஒரு பெருமாள் கோயிலும் ஒரு படவட்டம்மன் கோயிலும் 2 கோயில் இருக்குங்க. சரி 2 கோயிலில் கடவுளை சேவிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பெருமாள் கோயிலில் போயிட்டு ஒரு துளசி பார்த்துட்டு அடுத்தது படவட்டம்மன் கோயிலுக்கு உள்ளே போகலான்னு போனாங்க. போனால் வெளியே தண்ணி தேங்கிட்டு பெருசாக கோலம்லாம் போட்டு உள்ளே பார்த்தா பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போகலான்னு என்றானா கோயில் குறுக்குள்ள சிஷியர் வெளில வந்தாருங்க. அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கோயில் வாசலில் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உள்ளே என்ட்ரானாங்க. உள்ளே போனால் ஆல்ரெடி எல்லாருமே முன்னாடியே பிரசாதத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க பெருமாளை சேவிச்சுட்டு. சரி நம்மளும் போவோன்னு சொல்லிவிட்டு உள்ளே கடவுளை சேவிக்கலான்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு உள்ளே சேவிக்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே போனாங்க. எல்லா சாமியும் உள்ளுக்குள்ளே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. காலையிலேயே எல்லா கடவுளையும் சேவிச்சுட்டு எந்த அளவுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேங்க. பகவானை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்த லைனில் நின்று சுட வெண்பவங்களாம் கேசரியும் போட்டாங்க. அதை வாங்கிட்டு ஒரு பிளேட்டை உட்காந்து சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலான்னு வெளியே வந்து